நாடு முழுவதும் 76வது குடியரசு தின விழா இன்று கோலாகல கொண்டாட்டம். டெல்லியில் உள்ள கடமை பாதையில் தேசிய கொடியை ஏற்ற உள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசு தின விழாவையொட்டி தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு. ரயில் நிலையம், விமான நிலையம் போன்ற முக்கிய இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. குடியரசு தினத்தையொட்டி நாடு முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலித்த அரசு கட்டடங்கள். நாடாளுமன்றம், செங்கோட்டை மற்றும் பல்வேறு மாநிலங்களில் அரசு கட்டடங்கள் மிளிர்ந்தன. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால் நிர்வாகத்திறன் மேலும் மேம்படும், நிதிச்சுமை குறையும். குடியரசு தினத்தையொட்டி நாட்டு மக்களிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலை எதிரே தேசிய கொடியை ஏற்றுகிறார் ஆளுநர் RN ரவி. குடியரசு தினத்தையொட்டி முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். புதிய தொழில் முதலீடுகளை பெறுவதில் தமிழ்நாடு பின்னடைவை சந்தித்துள்ளதாக ஆளுநர் RN ரவி விமர்சனம். முக்கிய துறைகளின் குறியீட்டில் தமிழ்நாடு சரிவடைந்து வருவதாகவும் குடியரசு தின வாழ்த்து செய்தியில் கவலை. சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர். ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. குடியரசு தின விழாவையொட்டி தமிழகத்தில் பாதுகாப்பு அதிகரிப்பு. சுமார் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணி. சென்னையில் மின்னொலியில் ஒளிர்ந்த ரிப்பன் மாளிகை. விமான நிலையம், சென்ட்ரல் ரயில் நிலையம் மூவர்ண கொடியின் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. குடியரசு தின விழாவையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறது தமிழ்நாடு அரசு. திமுக கட்சி சார்பிலும் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் தகவல். குடியரசு தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இன்று கிராம சபை கூட்டம். அனைத்து பொதுமக்களும் பங்கேற்று பயன்பெற வேண்டுமென மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தல். பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றியவர்களுக்கு பத்ம விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. கலைத்துறையில் சிறந்து விளங்கியதற்காக நடிகர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது. நடிகை சோபனா, நல்லி குப்புசாமி ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது அறிவிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பறை இசை கலைஞர் வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருது. புதுச்சேரியை சேர்ந்த தவில் கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு. பத்ம விருது பெற்றவர்களின் அசாதாரண சாதனைகளை கௌரவிப்பதிலும் கொண்டாடுவதிலும் இந்தியா பெருமிதம் கொள்கிறது. விருது பெறும் ஒவ்வொருவரும் கடின உழைப்பு, ஆர்வம் மற்றும் புதுமைக்கு ஒத்தவர்கள் என பிரதமர் மோடி வாழ்த்து. பத்ம விருதுகள் பெறும் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு வாழ்த்து. தத்தமது துறைகளில் தாங்கள் மென்மேலும் உயரங்களை அடைய வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. குடியரசுத் தலைவரிடம் இருந்து மதிப்புமிக்க பத்ம விருது பெறுவதில் ஆழ்ந்த பணிவும் கர்வமும் அடைகிறேன். இந்த மதிப்புமிகு கௌரவத்திற்காக குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக நடிகர் அஜித் எக்ஸ் தளத்தில் பதிவு. டங்ஸ்டன் திட்டம் ரத்து எதிரொலி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அரிட்டாப்பட்டி செல்ல உள்ளதாக தகவல்.
வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை திணிக்க மத்திய அரசு முயற்சி. மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னை வேளச்சேரியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 இளைஞர்கள் கைது. 5 கிராம் மெத்தபெட்டமைன், 36 கிராம் MDAA போதைப் பொருட்கள் பறிமுதல். காஞ்சிபுரத்தில் 12 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்த மக்கள். நாமக்கல்லில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வதாக கூறி 15 கோடி ரூபாய் வரை மோசடி. பட்டதாரி இளைஞரை கைது செய்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார். கோவை மாவட்டம் விராலியூர் பகுதியில் சாலையில் வந்த ஒற்றை கொம்பு காட்டு யானை. யானையை கண்டு ஓட்டம் பிடித்த முதியவரின் வீடியோ வெளியானது. நீலகிரி மாவட்டம் செலுக்காடி பகுதியில் அதிகாலை நேரத்தில் உலா வந்த சிறுத்தை. வீட்டின் முன்பு சாலையில் படுத்து ஓய்வெடுத்த வீடியோ வெளியான நிலையில் மக்கள் அச்சம். சென்னை காவல்துறையில் 59 வயது நிரம்பிய காவலர்களுக்கு இரவு பணியில் இருந்து விலக்கு. காவல் ஆணையர் அருண் உத்தரவு. கொச்சியிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் நடுவானில் தகராறு செய்த பயணிகளால் பரபரப்பு. வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறியதால் விமானத்தில் பலத்த சோதனை. டெல்லி ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்த இந்தோனேஷிய அதிபர். பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு. பஞ்சாப், ஹரியானாவில் 1 லட்சம் டிராக்டர்களுடன் இன்று பேரணி செல்ல விவசாயிகள் திட்டம். முக்கிய சாலைகள், வணிக வளாகங்கள், சந்தைகள் வழியாக பேரணி நடத்தப்படும் என அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கோலாகலமாக நடைபெற்று வரும் கும்பமேளா. பக்தர்களை வெகுவாக கவர்ந்த ட்ரோன் நிகழ்ச்சி. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்தியா த்ரில் வெற்றி. கடைசி வரை போராடி இந்தியாவை வெற்றி பெற செய்த இளம் வீரர் திலக் வர்மாவிற்கு குவியும் பாராட்டு. வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் விஜயின் 69வது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இன்று காலை 11 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. ராஜமுருகன் இயக்கத்தில் சசிகுமார் நடிக்கும் புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.